பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்பதாக. திருடன் தீஃப் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சாத்தானை திருடன் என்று வேதம் கூறுகிறது. அநேக வேளைகளில் அவனை திருடன் என்று கூறிவிட்டு நம்மை பரிசோதிக்காமல் இருந்து விடுகிறோம். இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட 2 பேரும் திருடர்கள். அவர்கள் சிலுவையில் மரித்தார்கள். இன்று அநேக விசுவாசிகள் உயிர் வாழும் திருடர்களாக இருக்கிறார்கள் என்றால் ஆச்சரியமில்லை. மத்தேயு 26வது அதிகாரம் 40வது வசனத்தில் இயேசு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்று கூறினார். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடாமல் இருப்பது திருட்டு என்பதை தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மல்கியா 3:8 கர்த்தர் சொல்லுகிறார்: மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே என்றார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தையும் காணிக்கையையும் கொடுக்காமல் இருப்பதும் திருட்டு என்பதை தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 22வது அதிகாரம் 21வது வசனத்தில், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாமல் இருப்பதும் திருட்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6-7வது வசனங்களில் பவுல் சொல்லுகிறார்: நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனை விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் மனிதன் எடுத்துக்கொள்வதும் திருட்டு என்பதை தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 4வது அதிகாரம் 28வது வசனத்தில், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் என்று வசனம் கூறுகிறது. குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பதும் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருப்பதும் திருட்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனங்களாகிய நாம் ஆண்டவர் இதை செய்யென்று கட்டளையிட்டிருக்க நாம் செய்யாமல் இருப்பது நல்ல சீஷனுக்கு அழகல்ல. அரசியல்வாதிகளும் தொண்டர்களும் சொல்லுவார்கள்: தலைவா, நீங்கள் கட்டளையிடுங்கள், நாங்கள் செய்கிறோம் என்பதாக. நம்முடைய தலைவர், குரு, எஜமானன், மூத்த சகோதரன், தகப்பன் கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் செய்வதே நம்முடைய கடமை என்று அறிந்து பிசாசின் சுபாவம் இல்லாமல் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் உமக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தவும் நேரத்தை கொடுக்கவும் கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்மை ஒரு விதங்களிலும் நாங்கள் வஞ்சியாமல் ஜீவிக்க கர்த்தர் தாமே பழக்குவிப்பீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். இவர்கள் வழிகளை எல்லாம் கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணுவீராக. இவர்களுக்கு முன்பாய் கடந்து சென்று கோணலானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் செம்மைப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. கண்மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.